நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. The flocking of voters on booths, polling booths, வாக்குச்சாவடிகளுக்கு எந்த அளவுக்கு வாக்காளர்கள் படையெடுக்க போகிறார்கள், அதை வச்சு ஐ திங்க் ஓரளவு சொல்லலாம். 60 கிராஸ் பண்ணாலே டீசென்ட் போலிங் தான். இப்போ கேரளாலாம் 77% போச்சு. ஐ திங்க் நமக்கு இந்த முறை 80% அந்த மாதிரிலாம் போகுதுன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிற அரசு தொடரும்னு 80% போட மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அது சிஸ்டத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க ரெண்டு பெரிய கட்சிகளும். இதை தொடர்ந்து பண்ணாங்கன்னா மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள். இன்றைக்கி விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தை திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கும் இது கஷ்டம்தான். என்ன எடப்பாடியாலையும் அண்ணாமலையாலையும் மோடியாலையும் சாதிக்க முடியாததை அன்புமணியாலையும் தினகரனாலையும் டிடிவி தினகரன் சாதிக்க முடியாததை ஒரு தனி மனுஷியா மூஞ்சிக்கு நேரம் முகத்துக்கு முகம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மேடையில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகளால் ஏன் விஜயால கூட சாதிக்க முடியாததை பிரேமலதா சாதிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து அதிமுக கூட்டணி என்டிஏவும் விஜயும் பிரேமலதாவுக்கு பெரிய அளவில் நன்றி தெரிவிக்கிறேன். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தேர்தலுக்கு முந்தின நாள் இருக்கும். ஸோ நாளைக்கு தேர்தல் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இந்த தேர்தலை நீங்கள் வந்து பார்க்குறீங்க? கடந்த ஒரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு புது பிளேயரை உள்ளே வந்திருக்கார். ஏற்கனவே அதிமுக ஆண்ட கட்சி ஆளை துடிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இத்தனை வருஷம் தேர்தல் அனுபவத்தில் இந்த தேர்தலை எப்படி டெஸ்கிரைப் பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு சம்மரி அப்படின்னு எழுதணும்னா என்ன மாதிரி எழுதலாம்? ஏன்னா இது ஒரு புரியாத புதிராக இருக்குது. பல கருத்து கணிப்புகள் வருது, அது நம்பும்படியாக இல்லை. இன்னொரு பக்கம் கணிக்கவே முடியலன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது சில இடங்கள்லாம் கணிக்கவே முடியல, என்ன நம்பர்ஸ் வரும்னே நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் விரும்பும் முதல்வர் வந்து விஜய் தான் சொல்கிறாங்க. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 3 சீட்டு 4 சீட்டு தான் கொடுக்குறாங்க போது ஓவராலாக உங்களுடைய அனுபவத்தில், இத்தனை வருஷம் அனுபவத்தில் இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் தான் இந்த தேர்தலும். அதில் எந்த சந்தேகம் வேணும். பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மாதிரி கடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்கள் நடப்பதும் மக்கள் வாக்களித்து ஒரு அரசை கொண்டு வருவதும் ஜனநாயகத்தின் அடிப்படையான ஒரு அம்சம். தேர்தலில் எந்த மாற்றமும் இல்லை 5 வருஷம். ஆனால் அதான் வரேன். ஓகே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம முதல்ல பார்க்கணும். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது. ஜனநாயகம் வெற்றி பெறுகிறதா, தேர்தல் நடைமுறை ஒழுங்காக இருக்கா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் தேர்தல்களை நடத்துகிறோமா? ஏன்னா உலகின் பல நாடுகளில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்களை நடத்துறதுன்றதே வந்து சாதனையாக இருக்குது, சவாலாக இருக்குது. அந்த நடைமுறை தோற்று போய் சர்வாதிகாரத்திற்குள் வீழ்ந்த பல நாடுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல்கள் வெறும் சடங்காக மாறிப்போன பல நாடுகளை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் வந்து வன்முறை தலைவிரித்து ஆடக்கூடிய பூத் கேப்சரிங், வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, வெடிகுண்டு தாக்குதல்கள், துப்பாக்கி சூடு, படுகொலைகள் இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் வந்து அது இல்லை. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 0. அதே மாதிரி வன்முறையும் வந்து கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கல், பெரிய சாபக்கேடு என்னன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது. அது இந்த தேர்தலையும் வந்து அமோகமாக நடந்திருக்குது. இன்ஃபேக்ட் கடந்த எந்த தேர்தலையும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா 2 பேரும் பணம் கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணியிருக்குது. லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணியிருக்குது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பறக்கும் படை வந்து நேர்மையாக பணம் எடுத்துகிட்டு போகிறவனை வங்கியில் பணம் கட்டுறதுக்கு அல்லது வந்து பேங்க்கில் இதில் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டு போகிறவனை பிடிச்சி அவனை தான் இம்சை கொடுக்குறாங்களே ஒழிய பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கு எங்கேயுமே பறக்கும் படை, பறக்காத படை, ஊர்ந்து போகிற படையெல்லாம் எதுவும் செஞ்சதாக ஒன்றுமே நமக்கு தெரியல. வரக்கூடிய செய்திகள் நண்பர்கள், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகை துறை சாராத நண்பர்கள் பலரும் வந்து கடந்த 2 நாட்களாக 3-4 நாட்களாகவே வரக்கூடிய செய்திகள் வந்து எல்லா செய்தியாளர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். பணப்பட்டுவாடா அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. கரன்சி மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் 2 பேர் வெட்டியும் வாங்குறாங்க. இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கக்கூடியதான். வட இந்தியாவில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம், வெடிகுண்டு, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது பிரச்சனைனா, இங்கே வந்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுவது, வாக்காளர்களுக்கு கேஷ் ஃபார்வர்ட்ஸ் தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. கடந்த 20 ஆண்டுகளாக நாம் இதை சந்தித்து வருகிறோம். குறிப்பாக 2011 தேர்தலில் அன்றைய கருணாநிதி அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் போது அன்றைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் எஸ்.ஐ. குரேஷி சொன்னது தான், இந்தியா பூரா எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு, தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை வேறு. ஏன்னா எத்தனை விதமாக பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க,
ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போகிறாங்க, இப்போ பேப்பர் காரம் மூலமாக போடுறாங்க, பால் காரம் மூலமாக போடுறாங்க எல்லாம் சொன்னாங்க. இந்த முறை அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படல. ஆம்புலன்ஸ்லாம் இந்த தடவை ஈஸியாக போலீஸ் ஜீப்லலாம் வச்சு கடந்த காலங்களில் கொண்டு போனால் இந்த தடவை அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓப்பன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த தடவை நடக்குது, நேரடியாக நடக்குது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு. திமுக கொடுக்குறது அதிமுக கொடுக்கல, தடுக்கல. அதிமுக கொடுக்குறது திமுக தடுக்கல. 2 பேர் கொடுக்குறதையும் எலெக்ஷன் கமிஷன் தடுக்கல. ஸோ இதுதான் வந்து இன்றைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ கடந்த தேர்தல்களோட வித்தியாசமான அணுகுமுறைனா இதுதான். இது வந்து நிர்வாக ரீதியாக பார்க்கும்போது, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது புதியதாக வந்த ஒரு பிளேயர், எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் 2 பேருக்கும் கடும் சவாலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் தோன்றவில்லை. அதே வேற மோடி அண்ட் எடப்பாடி 2 கூட்டங்களுக்கு மேலே ஒன்றா பேசிட்டாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே இங்கே வந்து பேசலை. ஸ்டாலின் தான் ஸ்டார் கேம்பெயினராக இருக்கார். ஸோ இது ஒரு வித்தியாசமான தேர்தல் அந்த விதத்தில் பார்க்கும்போது. பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். இது விஜயை மையமாக வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் தான். ஜனநாயக திருவிழா தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 1000 விமர்சனங்கள் 1000 குறைகள் இருந்தாலும் திஸ் டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயக திருவிழா என்று தான் நாம் இந்த தேர்தல்களை பார்க்க வேண்டும். சிஸ்டத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க 2 பெரிய கட்சிகளும். இதை தொடர்ந்து பண்ணாங்கன்னா மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள். இன்றைக்கி விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தை திமுகவும் அதிமுகவும் ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கும் இது கஷ்டம் தான். இன்னொரு பக்கம் வாக்குறுதிகள், பொதுவாகவே வாக்குறுதிகள் ரொம்ப ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணும் நம்மளுடைய அந்த தேர்தல் நேரத்தில். பொதுவாகவே நம்ம கலைஞர் டிவி அது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்த மிக்சி, ஃபேன், கிரைண்டர் இதெல்லாம் பெரிய இதுவாக இருக்குது. கடந்த தேர்தலில் கூட வந்து பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இந்த தடவை யாருக்குமே அந்த வாக்குறுதிகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத காரணம் என்ன? இவங்க 8000 ரூபா சொன்னாலும் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த பக்கம் 10,000 ரூபா ஃப்ரிட்ஜுன்னு சொன்னாலும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. 3வது வந்த நபரும் 2500 ரூபாய்னு என்னென்னமோ சொல்கிறாரு. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவருக்கு வேறு ஏதோ ஒன்று இருக்குன்றதுனால ஒரு என்ன நடக்குது வாக்குறுதிகளில் இந்த தடவை யாரும் ஈர்ப்பு ஆகலை? எந்த கட்சி 3 பிரதான கட்சிகளோட தேர்தல் அறிக்கைகளுமே இந்த தடவை எடுப்படலை. ஏன்னா இவங்க இலவசங்களை பற்றி மட்டும்தான் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. இலவசங்கள் ஒரு கட்டத்தில் சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. 1000 ரூபாவெல்லாம் இனிமேல் யாரும் கை வைக்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டோமா? முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்த தேர்தல்களெல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக பச்சு ஜெயிக்க முடியாது. 2006 கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுக்கும்போது அன்னைக்கு வந்து அது வந்து ஹீரோ ஆஃப் தி தேர்தல் அறிக்கை தான் ஹீரோன்னு ப. சிதம்பரம் சொன்னார். 20 வருஷம் பார்த்து அதை இன்னைக்கு ஹீரோ ஆஃப் தி எலெக்ஷன், சூப்பர் ஸ்டார்லாம் ஸ்டாலின் சொல்கிறது எடுபட மாட்டேங்குது. எடுபடாது. அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு, இன்னைக்கு கிடையாது. எல்லா இலவசங்களையும் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க. அதனால தான் நீங்கள் ஒரு கூப்பனுக்கு வரீங்க. மேம்பட்ட சமூகமாக மாறிட்டோமா? இல்லைங்க, நம்ம மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்பொழுது நம்ம வந்து ஒரு முன்னேறிய சமூகம். அதுதான் இல்லை, அதுதான் அந்த நம்ம அந்த வாக்குறுதிகள்லாம் இல்லை போதுமான அளவுக்கு இருக்கு. அதாவது இனிமேல் நீங்கள் வந்துங்க இந்த பொருளை கொடுக்குறேன் அந்த பொருளை கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு, 2006 வந்து ஜெயலலிதா முதலமைச்சர், அந்த அம்மா வந்து இலவசங்களை கொடுக்கல. கலைஞர் வந்து வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு. அந்த அம்மா பாடம் கற்றுக்கிட்டாங்க. ஆஹா, இது இந்த கேம் இப்படி தான் விளையாடணுன்னு. 11 அவங்க என்ன பண்ணாங்க, இலவச ஆடு, மாடு, மிக்சி, கிரைண்டரு, ஃபேனுன்னு அள்ளி விட்டாங்க அவங்க. 2016 வந்து திமுக தேவையில்லாமல் மது விலக்குன்னு கொண்டு வந்து அது டேஷாக போச்சு. அவங்களும் சில இலவசங்களை கொடுத்தாங்க. 21 1000 ரூபாய் ஸ்கீமை கொடுத்தாங்க. இது பண்ணிட்டாங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடுச்சு. இனிமேல் அந்த இது வந்து வரும் காலங்களில் வந்து அடுத்த தேர்தலில் வந்து நீங்கள் இல்லை கன்சூமர் ஐட்டம்ஸை வச்சுலாம் பண்ண முடியாது. புதுசாக யோசிக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கான திங்கிங் வேணும் இது பண்ணுறதுக்கு. நம்ம மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்பொழுது நாம் முன்னேறிய மாநிலம் என்பதாலையும் சாதித்திருக்கிறோம் என்பதாலையும் இது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கது தான். இந்த 3 கட்சிகளும் கொடுத்த இலவசங்கள் பற்றிய பேச்சை அந்த கட்சி தலைவர்களே பெருசாக பேசலை. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இலவசங்களை பற்றி அந்த கடந்த 21 பேசின மாதிரி இந்த தடவை இவங்க யாருமே பேசலை. ஒன்று மட்டும் உண்மைங்க, கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறத தவிர மற்ற எல்லா இலவசங்களையும் நம்ம நிறுத்தணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுதான் முன்னேறிய சமூகத்துக்கான அளவுகள். அது வரும், அந்த நாள் வரும், அந்த காலம் வரும், கண்டிப்பாக வரும். கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். 1000 ரூபாய் ஸ்கீம் உட்பட. ஏன்னா இது ரத்தத்தை உறிஞ்சுது. நீங்கள் முதியோர் உதவித்தொகை மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாமே ஒழிய நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? 60 வயதை கடந்த பெண்களுக்கு டீசெண்டாக பார்த்தா நாங்கள் ஒரு 5000 ரூபாய் மாத உதவித்தொகைன்னு கொடுத்துட்டு போங்க. அல்லது 65 வயது கடந்த பெண்களுக்கு மாத உதவித்தொகை வந்து நாங்கள் வந்து 5000 ரூபாய் அல்லது 7000 ரூபாய் அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. ஏன்னா நீ அதை செய்ய மாட்டேன், ஏன்னா அது உனக்கு ஓட்டு இல்லை. இது ஓட்டு உனக்கு. அப்போ வாக்குகளை மையமாக வச்சு நீங்கள் இதை செய்கிறீங்க. இது ஒரு கட்டத்தில் வந்து அரசாங்கங்களை வந்து கவிழ்க்கும், குடிக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மாநிலங்கள் இந்த சிக்கலில் மாட்டிருக்குது. இதை தொட்டுட்டாங்க. புலிவாலை பிடிச்ச கதை. இத்தனைக்கும் ரிசர்வ் வங்கியோட எச்சரிக்கை திரும்ப இலவசங்களில் போய் மாட்டுறீங்க, மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி போகிறீங்க. ஒரு 8லேருந்து 10 மாநிலங்களோட நிதிநிலை திவாலாச்சுன்னா அது தேசிய அளவில் வந்து இந்தியாவோட நிதிநிலையை கடுமையாக பாதிக்கும்.
ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் எல்லாரும் செய்கிறாங்க. இலவசங்களை எள்ளி நகையாடி கேவலமாக பேசுகிற நரேந்திர மோடி, பிஜேபி, அவங்க இன்றைக்கி இலவசங்களை அள்ளி விட்றாங்க. இலவசங்கள்ன்றது நாம் ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை, நிச்சயமாக. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவு பண்ணுறதை தவிர மற்ற அத்தனையும் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படும். அது எப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு இருக்க கேள்வி. அப்போ இந்த முறை இந்த தேர்தலோட முக்கியமான ஒரு அம்சம், முதல்ல இலவசங்களை எள்ளி நகையாடிய விஜய் கட்சி ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார்? இலவசங்கள் தான். 2000, 2500 பட்டுப்புடவை, தாய் மோதிரம், மாமசீர், தாய் மாமசீர் உங்கள் காசுலேருந்து கொடுக்கணும், கவர்மெண்ட் காசுலேருந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் அவர் அதான் சொல்கிறார். அவர் பற்ற வைக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் அதை கையில் எடுத்துக்கிறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் புது கவர்மெண்ட் வரப்போகுது, மே 4ஆம் தேதி யார் ஜெயிக்கிறாங்கன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. புது கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஜூன் மாதம் போடும்போது கந்தரகோலமாக இருக்கும், எல்லாம் ஏறும் உங்களுக்கு வந்து. ஏன்னா நீங்கள் கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டீங்க, இலவசங்களாலேயும் நீங்கள் நிர்வாக சீர்கேட்டாலையும் ஊழலாலையும். அடுத்து வரவன் என்ன பண்ணுவான், புதுசாக வந்தான்னா அவன் 5 வருஷம் விட்டதை பிடிக்கணும். நீங்களே வந்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் லூட்டு. எப்படி பார்த்தாலும் கஜானா வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆக தான் போகுது. நீங்கள் ப்ராமிஸ் பண்ண இலவசங்களை கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லைன்றதான் உண்மை. 3 பேருக்குமே ஆமாம், தெரிஞ்ச போய் பேசுகிறாங்க, தெரிஞ்ச ஏமாத்துறாங்க. இது அடுத்து என்னன்றதை பற்றி போய் அத்தனை பேரோட விவாதமும் கார்த்தி, யார் ஜெயிப்பா, விஜய் இப்படி போவாரா, அப்படி போவாரா, அப்படியா, எவ்வளோ ஓட்டு, யாருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா இப்படி தான் போதே ஒழிய, ஜெயித்த பிறகு ஒரு கவர்மெண்ட் வரப்போகுது. அந்த கவர்மெண்ட் என்னத்தை சாதிச்சு கிழிக்க போகுது, அடுத்த 2 மாதத்தில் வரக்கூடிய இந்த பட்ஜெட்டில் வந்து என்னெல்லாம் ஏறப்போகுது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கடந்த ஆண்டு 6% ஏற்றிருக்கணும், நீ 24 ஏற்றின, 25 ஏற்றாமல் கவர்மெண்ட்டே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஏன்னா 26 எலெக்ஷன் வச்சு, 26 நீ அப்சர்வ் பண்ண முடியாது. அடுத்த எலெக்ஷன் 29 ஏற்றுவேன். இந்த மாதிரி ஒன்று ஏறும். டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா மொத்தமாக காலி. உங்களுக்கு தெரியும், திருவாடு ஏந்திரம் மாதம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ப்ரைவேட்டைஸ் நோக்கி போகும். அது யூனிவர்சிட்டிஸு சொல்லவே வேணாம், மாதம் இப்போ அவங்களும் வந்து திருவாடு தான் ஏந்தின்னு இருக்கான். பல துறைகளில் வந்து சம்பளம் கொடுக்க துட்டு கிடையாது. இவங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கும் கவர்மெண்ட்டோட நிதி நிலைமைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், சாமானியனோட தலையில் வரியாக வந்து விழப்போகுது. அவ்வளோதான். இப்போ ப்ராமிஸ் பண்ணதை உடனே நிறைவேற்ற முடியுமா ஸ்டாலினால்? நான் கேட்குறேன். இப்போ 2000 இல்லை ஸ்டாலின், எடப்பாடியும் 2000 2 பேரையும் நான் சொல்லுவேன். ஆமாம், வந்தோடனே 2000 கொடுப்பாங்க, நீங்கள் நம்புறீங்களா? சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்சது 1.5 வருஷமாக தான் ஆகும். 1000 ரூபாவை எப்போ கொடுத்தாரு ஸ்டாலின்? 2.5 வருஷம் ஆச்சு. 27 மாதம் பொறுத்து கொடுத்தாரு. இப்போ 3 மாதத்துக்கு சேர்த்து போட்டார். இப்போ மே மாதம் பவருக்கு வந்தோன்னே இப்போ விளம்பரங்கள் அள்ளி விடுறாங்க திமுகவில், இல்லத்தரசிகள் பேசுறது. 2000 ரூபாய் வந்தோன்னே அதை செஞ்சுருவேன், இதை செஞ்சுருவேன். வெரி குட். செய்வாங்களா? ஆனால் அந்த ஒரு 2000 வச்சு அந்த குடும்பத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ, அதாவது அளவே இல்லாமல், அதாவது மிக்ஸி வாங்கிடலாம், உடுவதுக்கு அளவே வாங்கிடலாம். அந்த அம்மா வயசான அம்மா வீட்டில் பாட்டிமா இருக்காங்க, அவங்க கண்ணாடி போச்சா, அது ஒன்று அம்மா வாங்கி கொடுத்துறேன். அடுத்த மாதம் மிக்ஸி போனால் மிக்ஸி வாங்கி கொடுத்துறேன். பையன் வந்து ஏதோ கேட்குறான். பையன் கேட்கும்போது நான் அடுத்த மாதம் வாங்கி கொடுத்துறேன்டான்றாங்க அம்மா. எப்படின்னா ஸ்டாலின் 2000 ரூபாய் கொடுத்தான்றாங்க. அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஸ்டாலின் 20,000 ரூபாய் கொடுக்கணும் மாதம். பத்தாது. அப்படியே அள்ளி விட வேண்டியது. அதான் ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும், அவன் ஆசையை தூண்டணும். அதுதான் நம்முடைய அரசியல் கட்சிக்கு. சார் நம்ம ரெகுலராக பேசுகிறேன். 8000 ரூபாய் கூப்பன், அந்த 8000 ரூபாய்க்கு எந்த பொருளும் இருக்காது. 8000 ரூபாய்க்கு எந்த பொருளும் இருக்காது. 8000 ரூபாய் இப்போ நீ எந்த கடையில் வாங்குவேன்? அதை செயல்படுத்துறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க. கண்டிப்பாக. ஏன்னா கடைகளுக்கு அரசிடமிருந்து அந்த ஒப்பந்தங்கள் கோரப்படணும், ஒப்பந்த புள்ளிகள் கோரணும். நீ ஃப்ரிட்ஜாதுங்க ஓப்பனாக செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள் வந்து லாட்டில் வாங்கும்போது மினி ஃப்ரிட்ஜ் கூட கொடுத்துட்டு போயிடலாம். ஓவராலாக ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி 4000 ரூபாய்க்கு குட்டி ஃப்ரிட்ஜ் கூட கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நீ 8000 ரூபாய்னு கமிட் பண்ணிட்டீங்க. இப்போ 8000 ரூபாய்க்கான பொருளை எந்த பொருளையும் யார் டிசைட் பண்ணுறது? அப்படி டிசைட் பண்ண பிறகு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் வந்து டெண்டர் போடணும். டெண்டரில் கொள்ளாச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து ப்ராசஸ் இருக்குது. 2006 கலைஞர் வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கும்போது அந்த கம்பெனிக்கிட்டேருந்து டெண்டர் கோரும்போது அனைத்து கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அவங்க முன்னால் திறந்தார். அதனால தான் அதில் ஊழல் குற்றச்சாட்டு வரல. இல்லாட்டி என்ன பண்ணுவான், கண்டிப்பாக அதில் பிரச்சனை வந்திருக்கும். அவர் என்ன பண்ணார், செக்ரட்டேரியட்டில் வச்சு அந்த டெண்டர் ஓப்பன் பாக்ஸ் எல்லாரும் முன்னாலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்தது. இப்போ நீங்கள் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறீங்களே, 8000 ரூபாய் என்ன பொருள் கிடைக்கும் உங்களுக்கு? அந்த பொருளை ஓகே வாங்குறீங்கன்னா அது ரொம்ப இம்ப்ளிமெண்டேஷனில் நடைமுறைப்படுத்துறதுல இந்த 8000 ரூபாய் கூப்பன் பெரிய சிக்கல் கார்த்தி. பல பிரச்சனைகள் அது உண்டாக போகுது. இதில் இன்னொரு பக்கம் ஓவராலாக வந்து எல்லாருமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லி. இது ஏன் பெண்கள், அப்புறம் இளைஞர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு, இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது.
போதை வந்து இந்த தடவை யாருமே தொடலை, இந்த போதை கலாச்சாரம் பற்றி யாருமே இது வரைக்கும் தொடலை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? வெறும் பெண்கள் நோக்கியே வந்து போகிறது எப்படி ஏங்க இப்போ சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதையை பற்றி அக்ரஸிவாக ஒரு கேம்பெயினாக அப்போசிஷனால் எடுத்துகிட்டு போக முடியல. அது அப்போசிஷனோட தோல்வி. ஓகே. ஆனால் அந்த வேலையை தான் பிரமாதமாக பிரேமலதா பண்ணிட்டாங்க. என்ன எடப்பாடியாலையும் அண்ணாமலையாலையும் மோடியாலையும் சாதிக்க முடியாததை, அன்புமணியாலையும் தினகரனாலையும் டிடிவி தினகரன் சாதிக்க முடியாததை ஒரு தனி மனுஷியா மூஞ்சிக்கு நேராக முகத்துக்கு முகம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மேடையில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகளால், ஏன் விஜயால கூட சாதிக்க முடியாததை பிரேமலதா சாதிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து அதிமுக கூட்டணி என்டிஏவும் விஜயும் பிரேமலதாவுக்கு பெரிய அளவில் நன்றி தெரிவிக்கிறாங்க. அந்த மேடையில் அவங்க பேசின அருமையான ஸ்பீச் இருக்குல்ல, பிரமாதமான ஸ்பீச். அது அவங்க வந்து நல்ல சிறப்பாக சம்பவம் செஞ்சுட்டாங்க அவங்க வந்து. ஸோ அது இந்த எலெக்ஷனோட ஒரு முக்கியமான அம்சம்னு பார்க்கலாம். அதான் கொள்கை இல்லாத கூட்டணி சேர்ந்தால் அதுக்கு எவ்வளோ பெரிய விலையை கொடுக்கணுன்றது திமுக கற்றுக்கொண்டு இருக்கும். ஆனால் இது காலம் கடந்து வந்த ஞானோதயம். இது காலம் கடந்த ஞானோதயத்தால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, நஷ்டம்தான். திமுக செய்த ஷார்ட் சைட்டட் டிசிஷன்ஸ் இருக்குல்ல, குறுகிய பார்வை கொண்டு செய்த தவறுகள் திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக. இல்லை, இவங்கெல்லாம் இந்த வாக்குறுதியே இந்த பக்கம், இந்த போதை பக்கம் திருப்பாதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜென்ரலாக எல்லாருமே டிஎம்கேலேருந்து இமேஜினேஷன் வேணுங்க, இமேஜினேஷன் வேணும். நீங்கள் இந்த நடந்துக்கிட்டே இருக்க கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பெண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை மாடியில் ஏறி வெட்டுறான்னா, இது வந்து எடப்பாடி பீரியடில் நடந்ததுன்னா திமுக அதை வந்து பெரிய அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன் ஏடிஎம்கேவில் லட்டு மாதிரி தாம்பாளத்தட்டில் வச்சு கொடுத்தாலும் யூஸ் பண்ணவே முடியும். இமேஜினேஷன் வேணுங்க லீடர்ஸுக்கு, கற்பனை வேணும். இஷ்யூஸ் கையில் கிடைக்கும்போது, அதுவும் எலெக்ஷன் டைமில் லட்டு மாதிரி கையில் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு இமேஜினேஷன் வேணும். இமேஜினேஷனே இல்லை, என்ன பண்ணணும்? இதுதான் நடக்கும். அதனால் அவங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் விஜய் ஃபேக்டர் வந்துருச்சு. எதிர்கட்சிகளுக்கு பேசுகிறதுக்கு இஷ்யூவே இல்லை. என்ன இருக்குது எதிர்கட்சிகளுக்கு இஷ்யூ? மோடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுப்படலை. இது மோடி வராமல் இருந்தால் கூட ஒரு 4 ஓட்டு விழும். மோடி வந்தாருன்னா இருக்கிற ஓட்டையும் ஒழிச்சிட்டு போயிடுறாரு அவர். மோடி ஒரு தடவை வந்துட்டு போனால் திமுகவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஓரளவு ஓட்டை ஒழிச்சிட்டு போயிடுறாரு. அமித்ஷா வந்து சாலை மார்க்கமாக போகிறாரு. அன்றைக்கி மயிலாப்பூர் ஒரு 40 பேர் நிற்கிறாங்க மயிலாப்பூரில். என்னங்க இது? ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சரை கொண்டு வந்து நடுத்தரில் விட்டு, இல்லை உன்னால் முடியாது, 4 பேரை கூட கூப்பிட்டு வர முடியல, 4 பேரை கூட உன்னால் கூப்பிட்டு வர முடியல. அது ஏதோ யாரோ ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, ஒருத்தருக்கு 400 ரூபான்னு சொல்லி இவ்வளோ கோடி கொடுத்தாங்கன்னா அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? அது விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கிறது தான். ஏடா உள்துறை அமைச்சர் வராரு, அவரை கொண்டு வந்து மயிலாப்பூரில் இறக்கி இதுக்கு இப்போ தெரியுது அண்ணாமலை ஏன் வேணும்னு மாதிரி பண்ணி அவரை வந்து ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நிற்கிறான், 4 பேர் நிற்கிறான் ரோட்லன்னா என்னங்க இது? அண்ணாமலை போலீஸ் அதிகமாக அதை விட அவங்களோட போலீஸ். அவரை உள்துறை அமைச்சர் வராருன்னா போலீஸ், மத்திய போலீஸ், மாநில போலீஸ், எல்லா போலீஸும் அதிகம் அதை விட. அண்ணாமலையின் சதி சார் அது. மயிலாப்பூரில் சாதாரணமாக போயின்னு இருக்காரு அவர் பாட்டு. அமித்ஷா அவர் பாட்டு கை காமிக்கிறாரு, எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இந்த அமித்ஷா யாருக்குங்க தெரியும் உங்களுக்கு? வந்து மோடியாவது தெரியும் உங்களுக்கு? அது மாதிரி அது வந்து லட்டு மாதிரி போகுது திமுகவுக்கு. இல்லை, ஒரு பக்கம் கருத்து கணிப்புகளை பற்றி பேசியிருந்தீங்க, நிறையா சொல்லியிருந்தீங்க. கருத்து கணிப்புகளை எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குன்றதை நம்ம சமீப கால இதெல்லாம் சர்வேக்கள்லாம் வந்து பார்த்துட்டோம். அது பீகார் எலெக்ஷனாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி நடந்த 2024 எலெக்ஷன். கருத்து எக்ஸிட் போல்ஸாவது நமக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ், ஒரு ஃபிகர்ஸ் தெரியுமா? வாய்ப்புகள் எக்ஸிட் போல்ஸில் பிக்சருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, ஒருவேளை ஓட்டிங் அன்னைக்கே நமக்கு ஏதாவது கணிக்க முடியும்? இல்லை, ஓட்டிங் அன்னைக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது இப்போ நாளை மறுநாள் வாக்குப்பதிவு 7 to 5 அன்றைக்கு வந்து வாக்காளர்களுடைய நடத்தை, உடல் மொழி, பேசாட்டி கூட வரக்கூடிய கூட்டம், க்ரௌடு, வாக்காளர்கள் எப்படி, எத்தனை மணிக்கு காலையில் சாதாரணமாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், இந்த முறை எவ்வளோ இருக்குது, ஆங்கிலத்தில் சொன்னால் அந்த ஃப்ளாக்கிங் ஆஃப் ஓட்டர்ஸ் ஆன் பூத்ஸ், போலிங் பூத்ஸ், வாக்குச்சாவடிகளுக்கு எந்த அளவுக்கு வாக்காளர்கள் படையெடுக்க போகிறார்கள், அதை வச்சு ஐ திங்க் ஓரளவு சொல்லலாம். ஓரளவு மேனேஜ் பண்ணலான்னு தோணுது எனக்கு. பட் முழுதும் சொல்ல முடியாது. ஓகே. அன்யூஷுவல் ஓட்டிங் இது ஹெவி போலிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் எஸ்ஐஆர் 73 லட்சம் ஓட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 7 லட்சம் சேர்த்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் 65 lakhs வந்து நீக்கப்பட்டிருக்கு நமக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து பாண்டிச்சேரி மாதிரி நமக்கு ஹெவி போலிங் இருக்குன்னு தோணுது. ஓகே. எஸ்ஐஆர் இருந்தாலுமே எஸ்ஐஆர் இருந்தாலும் ஹெவி போலிங் இருக்குன்னா அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். என்ன நம்பர்ஸ் வந்தால் ஒரு பெரிய யூஸ்வலி நமக்கு வந்து 65 to 70% போகலாம் யூஸ்வலி ஓவரால் சிட்டிஸில் கம்மியாக இருக்கும். சென்னையிலலாம் இப்போ பொதுவாக கம்மியாக இருக்கும். 65 to 70 இஸ் குட் ஆவரேஜ். ஏன்னா உலகம் பூராவே வந்து அமெரிக்காலாம் 42% 45% தான் போகும்.
60 கிராஸ் பண்ணாலே டீசென்ட் போலிங் தான். Okay. இப்போ கேரளாலாம் 77% போச்சு. ஐ திங்க் நமக்கு இந்த முறை 80% அந்த மாதிரிலாம் போகுதுன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிற அரசு தொடரும்னு 80% போட மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அது. பட் இஃப் மாடரேட்டாக 70% தான்னா புரிந்து கொள்வது கடினம். ஓகே. எப்படினாலும் எக்ஸிட் போல்ஸ் ஓரளவு டைரக்ஷனை சொல்லிடும். எக்ஸிட் போல்ஸில் வந்து மோசடி குறைவு. ஓகே. ஒப்பீனியன் போல்ஸில் அது இந்த முறை தமிழ்நாட்டில் உச்சகட்ட மோசடி. ஒப்பீனியன் போல்ஸ் எதையும் நீங்கள் கவனிக்க தேவையில்லை, தூக்கி கடாசிடலாம் குப்பையில். பட் எக்ஸிட் போல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் சேனல்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து அது டைமும் கிடையாது உங்களுக்கு. 6 o'clockலேருந்து போடணும், 5 o'clock உங்களுக்கு முடியுது. எக்ஸிட் போல்ஸில் ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்கலாம். அது நாளை மறுநாள் க்ரௌடு ஓகே பிஹேவியர், வாக்குச்சாவடிகளுக்கு எந்த அளவுக்கு வாக்காளர்கள் படையெடுக்கிறார்கள், அவருடைய உடல் மொழி ப்ளஸ் எக்ஸிட் போல்ஸை வச்சு ஐ திங்க் வி கேன் சமவ் மேனேஜ்னு தோணுது. பட்டு இந்த எலெக்ஷனில் அது மக்கள் ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க, அதனால் அது நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி 5 நாள் தான் வெயிட் பண்ணலாம். ஆமாம். பட் இந்த 2 விஷயம் 4ஆம் தேதி மக்கள், இது 23ஆம் தேதி வாக்காளர்களுடைய நடத்தை ப்ளஸ் எக்ஸிட் போல்ஸ் 29 வச்சு ஐ திங்க் ஓரளவு நம்ம கணிக்க முடியும்னு தோணுது. கண்டிப்பாக சார். தேர்தலுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றிக்கா. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு